Good afternoon, dear aspirants. Today we go to learn about the topic geography, and then we go to learn about the geographies, the syllabus, physical features of India, India locations, and then other some of the topics. First of all, I go to explain about the geography. So everyone, I think you know very well what is geography. But I explain about the geography, the term is differ from which language and what do you mean of geography, what are the special feature of geography and what are the scope, what are the nature of geography. So all about I explain one by one. First of all, all of you see that the blackboard. So the term geography, it is a differed from Greek word. So Greek is one of the language. It is the differ from Greek word. It means geo means earth. Geo means earth. Geography means steady. Actually, what is steady? The study of the earth. What is geography? Study of the earth. அப்போ இந்த வகுப்புல வந்து நம்ம இந்த புவியியல் என்ற வார்த்தை எப்படி வந்தது, எந்த மொழியில வந்ததுன்னா கிரேக்க மொழியில வந்தது. ஜியோ என்றால் எர்த் என்றும், அதே மாதிரி கிராஃபி என்றால் ஸ்டடி என்றும் பொருள். ஸோ செகண்ட் ஜியோகிராஃபி அப்படின்னு சொல்லும்போது செகண்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஜியோகிராஃபி இஸ் த மதர் ஆஃப் ஆல் தி சயின்ஸ் சப்ஜெக்ட். புவியியல் என்பது அனைத்து அறிவியல் பாடங்களின் தாய் என்று அழைக்கப்படுகிறது. அப்போது இந்த ஜியோகிராஃபி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்தவங்க யாருன்னு சொன்னால் கிரீக்ஸ். ஆஸ் வெல் ஆஸ் ஹிஸ்ட்ரி கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல்ல எழுதி அதனுடைய கோட்பாடுகளை தொடங்கினவங்களாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேக்க ஆசிரியர்கள். அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வரலாறு என்பது வந்து பார்த்தீங்கன்னா கடந்த கால நிகழ்வுகளை பற்றி படிக்கிறது. ஆனால் புவியியல் என்பது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இயற்கையினுடைய அமைப்பை சார்ந்து இருக்கக்கூடிய நிலவியலை பற்றி படிக்கக்கூடியது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் புவியியல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஜியோகிராஃபி அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் ஸ்டடி அபவுட் தி எர்த் அண்ட் இட்ஸ் காம்போனன்ட். இதை தொடர்ந்து புவியை சார்ந்து இருக்கக்கூடிய கூறுகளை பற்றி நம்ம படிக்கிறது தான் இந்த புவியியல். இப்போ புவியியலினுடைய தந்தை. ஸோ செகண்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு சொன்னால், நிறைய ஃபாதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிப்போம். ஹிஸ்ட்ரியோடைய ஃபாதர் யாரு, ஜியோகிராஃபியோட ஃபாதர் யாரு, அப்புறம் ஃபிசிக்ஸோடைய ஃபாதர் யாரு, கெமிஸ்ட்ரியோட ஃபாதர் யாருன்னு கேட்பாங்க. ஸோ அதனுடைய அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் த பேஸ்ட் ஆன் த எக்ஸாமினேஷன் பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டெஃபினட்டாக தி ஃபாதர் ஆஃப் தி ஜியோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின்ஸ் வந்து அடிக்கடி கேட்குறாங்க. அப்போ புவியியலினுடைய தந்தை யாருன்னு சொன்னால் எரோஸ்தனீஸ். இந்த எரோஸ்தனீஸ் என்பவர் வந்து எந்த நாட்டுக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரேக்க ஆசிரியர், கிரேக்க நாட்டவர். ஸோ இந்த எரோஸ்தனீஸ் அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல்ல இந்த புவியியலினுடைய கோட்பாடுகளை இந்த உலகுக்கு வந்து அறிமுகப்படுத்தியவர். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் வந்து ஃபாதர் ஆஃப் தி ஜியோகிராஃபி. அதே மாதிரி ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஜியோகிராஃபி அப்படின்றதுலேயே ஒரு கொஷின்ஸ் வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஜியோகிராஃபி அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஜியோகிராஃபி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் ரினல் அப்படின்றவர் தான் ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஜியோகிராஃபி. ஜேம்ஸ் ரினல், ஃபாதர் ஆஃப் ஜேம்ஸ் ரினல் அப்படின்றது தான் இந்தியன் ஜியோகிராஃபியோடைய ஃபாதர். So these are the basic informations of geography. Next of all, we go to learn about the special topics. Okay, dear aspirants, now we go to learn about the first topic, the location of India.
இந்த ஜியாகிரஃபி பாடத்தில் வந்து பார்த்தீங்க சொன்னால் நமக்கு கொடுத்துருக்கின்ற அந்த 15 தலைப்புகளில் சப்டாபிக்ஸில் வந்து பார்த்தீங்க சொன்னால் த மோஸ்ட் ப்ராபபிள் அண்ட் ஃபர்ஸ்ட் டாபிக் அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் இந்த லொகேஷன் ஆஃப் இந்தியா. இந்த லொகேஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்க சொன்னால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அந்த கொஷின்ஸ் என்ன அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியா இஸ் லொக்கேட்டட் த சதர்ன் பார்ட் ஆஃப் தி ஏஷியன் கான்டினென்ட் அண்ட் செகண்ட் இந்தியா இஸ் லொக்கேட்டட் நார்த்தன் ஹெமிஸ்பியர் இன் ஈஸ்டர்ன் பார்ட் ஆன் தி எர்த். அப்போது இந்தியா ஆசிய கண்டத்தின் தென்பகுதியில் அமைஞ்சிருக்கிறது. அதே மாதிரி இந்தியா புவியினுடைய வட அரைக்கோளத்தில் கிழக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கு. அப்போ இந்த 2 கேள்விகளும் மிக தொடர்ந்து கேட்டுட்டு இருக்க ஒரு கேள்விகளாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்தியாவை வடக்கு தெற்காக பிரிக்கின்ற அச்சக்கோடு எது, அந்த கோடு எது அப்படின்ற கொஷின்ஸும் அடிக்கடி கேட்டிருக்காங்க. அது டிராஃபிக் ஆஃப் கேன்சர் என்று அழைக்கப்படுகின்ற கடகரகையை தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி வந்து லொக்கேஷன்ஸில் வந்து இது பேசிக் கொஷின்ஸாக இருந்தாலும் அதே மாதிரி இந்தியாவினுடைய தென்கோடி முனையாக இருக்கக்கூடிய இந்திரா பாயிண்ட்டை வந்து ரிப்பீட்டடாக எக்ஸாமினேஷன்ஸில் வந்துட்டு இருக்கிற ஒரு கொஷின்ஸாக இருக்குது. அண்ட் தென் எனி ஒன் ஸ்டேட்ஸ் உடைய கேபிட்டல் ஆர் யூனியன் டெரிட்டரிஸ் உடைய கேபிட்டல். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரீக்வெண்ட் ஆஸ்கிங் கொஷின்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ஆல் தி கைண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸில் இந்த கொஷின்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த லொகேஷன் ஆஃப் இந்தியாவில் வந்து நம்ம 1 by 1 வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது என்ன அப்படின்னு சொன்னால் இந்தியா புவியினுடைய அமைப்பில் எங்கு அமைந்துள்ளது அப்படின்ற கேள்வி முதல்ல கேட்பாங்க. இதுதான் புவி அப்படின்னு சொன்னால் புவியை வந்து 2ஆக பிரிக்கின்ற ஒரு கோட்டை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னு சொன்னால் த ஈக்வாடர் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் பூமத்திய ரேகை அல்லது நிலநடுக்கோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது 0 டிகிரி இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்த ஈக்வாடர் அப்படின்ற இந்த லைன். அதே மாதிரி இது இந்த வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பகுதி வந்து நார்த்தன் ஹெமிஸ்பியர் அதாவது வட அரைக்கோளம் என்றும் தென் பகுதியில் இருக்கக்கூடியது வந்து தென் அரைக்கோளம் சதர்ன் ஹெமிஸ்பியர் என்றும் அழைக்கப்படுகிறது. இப்போ இந்த நார்த்தன் ஹெமிஸ்பியரில் ஒரு லைன் வந்து போயிட்டு இருக்கு. இந்த 23.5 டிகிரி நார்த்தில் இருக்கக்கூடிய இந்த லைனை தான் என்னன்னு சொல்லுவாங்க டிராஃபிக் ஆஃப் கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து பார்த்தீங்க சொன்னால் டிராஃபிக் ஆஃப் கேன்சர் வந்து கடகரேகை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் மேப் வாங்கி பார்த்தீங்கன்னா கூட நம்ம மேப்பில் இந்தியா மேப்பில் வந்து ஒரு வடக்கு தெற்காக வந்து பிரிக்கும் போது நடுவில் வந்து ஒரு ப்ளூ கலரில் ஒரு கோடு வந்து இருக்கும். அதுதான் கடகரேகை. அப்போது இந்தியா எங்கே இருக்கிறது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு நீங்கள் ஆன்சர் தெரிஞ்சிங்கன்னா இந்தியா வந்து இந்த இடத்துல பொருந்தி இருக்குது. வட அரைக்கோளத்தில் கிழக்கு பகுதியில் 23.5 டிகிரி கடகரேகை பகுதியில் வந்து இந்தியா பொருந்தி இருக்கிறது புவியினுடைய அமைப்பில் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி 2வது இன்னொரு விஷயமா நம்ம தெரிஞ்சுக்கணும் என்னன்னு சொன்னால் உலக வரைபடங்களில் வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்தியா எங்கு காணப்படுகிறது எங்கு உள்ளது அப்படின்ற ஒரு கொஷின்ஸ்க்கும் ஆன்சர் நம்ம தேட வேண்டியது இருக்குது. பொதுவாக வந்து பார்த்தீங்க சொன்னால் 6 கண்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஐரோப்பா, ஆசியாவில் இங்கே இந்தியா இருக்குது. அதே மாதிரி இது ஆப்பிரிக்கா, இங்கே ஆஸ்திரேலியா. இப்போ இந்த 6 கண்டங்கள் வந்து பார்த்தீங்க சொன்னால் அண்டார்டிகா அப்படின்றது ஒரு பனிக்கண்டம், அது கீழே இருக்க அதை விட்டுருங்க. அப்போ இந்த 6 கண்டங்களில் ஆசிய கண்டத்தினுடைய தென்பகுதியில் இருக்கிறது தான் இந்தியா. இப்போ இந்தியா எங்கே இருக்குன்னு சொன்னால் சதர்ன் பார்ட் ஆஃப் இன் ஏஷியன் கான்டினென்ட் அப்படின்றது தான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம். அண்ட் தென் பொசிஷன் இந்தியா வந்து பார்த்தீங்க சொன்னால் இதனுடைய பொசிஷன் வந்து பார்த்தீங்க சொன்னால் 7th லார்ஜஸ்ட் கண்ட்ரி. இந்தியா உலகத்தில் எத்தனாவது பெரிய நாடு அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் உலகின் 7th லார்ஜஸ்ட் கண்ட்ரி. 7th லார்ஜஸ்ட் கண்ட்ரி ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. அதே மாதிரி நில அடிப்படையில் ஆசிய கண்டத்தில் வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்தியா செகண்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரி இன் ஏஷியன் கான்டினென்ட். எங்கே ஆசிய கண்டத்தில் 2வது பெரிய நாடு எது அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் இந்தியா. அதே மாதிரி இந்தியா வந்து பார்த்தீங்க சொன்னால் பாகிஸ்தானை விட 4 மடங்கு பெரியது. இந்தியா பாகிஸ்தானை விட 4 மடங்கு பெரியது. அதே மாதிரி இந்தியா வந்து பார்த்தீங்க சொன்னால் மொத்த நில பரப்பளவில் வந்து பார்த்தீங்க சொன்னால் வேர்ல்டோடைய டோட்டல் லேண்டில் வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்தியாவுடைய காம்போசிட்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.4%. இந்தியா உலக பரப்பளவில் எத்தனை சதவீதம் பரவி உள்ளது அப்படின்னு சொன்னால் 2.4% பரவி இருக்கிறதா என்ன அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் நம்ம இந்திய நாடு. அதே மாதிரி மக்கள் தொகையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உலகில் வந்து பார்த்தீங்க சொன்னால் முதல் மக்கள் தொகையில் வந்து முதலிடம் வகிப்பது யார் அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் சீனா. 2வது இடம் வகிப்பது எது அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் நம்ம இந்திய நாடு. ஸோ இந்தியா இஸ் த செகண்ட்
லீடிங் பாப்புலேஷன் கண்ட்ரி ஆஃப் த வேர்ல்டு. ஸோ இதுவும் நீங்கள் வந்து நிச்சயமாக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், மனசில் பதிவு செஞ்சு வச்சுக்கணும். புரியுதுங்களா? சரி, அடுத்ததாக வந்து பார்த்தீங்க சொன்னால் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த பொசிஷன்ஸில் வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்தியா வந்து பார்த்தீங்க சொன்னால் எங்கே பொருந்திருக்கு அப்படின்றத சொல்லிட்டேன். ஆசிய கண்டத்தினுடைய தென்பகுதியில் இருக்கிறதா நம்ம இந்தியா. அதே மாதிரி இந்தியாவுடைய நில அமைப்புகளை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்தியாவுடைய நில அமைப்பு வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்திய வரைபடத்தை வரைஞ்சி அதன் மூலமாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்தியாவினுடைய நில வரைபடம் வந்து பார்த்தீங்க சொன்னால் இப்போ ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன். ஸோ இதுதான் இந்தியா அப்படின்னு நீங்கள் இமேஜ் பண்ணிக்கங்க. ஸோ இந்த இந்திய வரைபடத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால், இந்தியா வந்து வடக்கு தெற்காக, என்னது இந்தியா வடக்கு தெற்காக நார்த் டு சவுத் வரைக்கும் வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்தியா ஸ்ட்ரீச்சஸ் 3214 கிலோமீட்டர்ஸ். இந்தியாவுடைய வடக்கு பகுதியிலேருந்து தெற்கு பகுதி வரைக்கும் இந்தியாவினுடைய நில எல்லை எவ்வளோ இருக்குது? 3214 கிலோமீட்டர் வந்து பரப்பளவு கொண்டது தான் வடக்கு தெற்காக இருக்கக்கூடிய இந்திய நாடு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்தியாவுடைய நார்த் மோஸ்ட் பாயிண்ட், இந்த இந்தியாவுடைய நார்த் மோஸ்ட் பாயிண்ட் நம்ம காஷ்மீரில் இருக்குது. சரியா? பொதுவாக வடக்கே காஷ்மீர், தெற்கே கன்னியாகுமரி அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு முனை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டிப் ஆஃப் தி பாயிண்ட், நார்த்தன் டிப் ஆஃப் தி பாயிண்ட் வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்திரா கோல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இந்திரா கோல் அப்படின்றது வந்து வடக்கு எல்லையாகும். தென் பகுதியினர் சதர்ன் மோஸ்ட் டிப் அப்படின்னு சொன்னால் அந்தமானை தொடர்ந்து இந்த நிக்கோபாரில் இங்கே ஒரு டாட் இருக்குது. சரியா? இது லைன் போட்டு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரிக்கு கீழே வரும். இதை வந்து இந்திரா பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்க? இந்திரா முனை. ஸோ இதுக்கு பழைய பேர் ஒன்று இருக்குது, மெக்பெலியன் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்திரா பாயிண்டோடைய ஓல்டு நேம். ஸோ இந்திரா காந்தியை வந்து நம்ம ரிமெம்பர் பண்ணுறதுக்காக இந்த இந்திரா பாயிண்ட், அந்த இந்திரா கோல் அப்படின்ற பெயர் வந்து சூட்டப்பட்டிருக்கு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்தியாவினுடைய இந்த கிழக்கு பகுதியிலிருந்து இந்தியாவினுடைய மேற்கு பகுதி வரைக்கும் இருக்கின்ற எல்லையை வந்து நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இங்கேருந்து அருணாச்சல் பிரதேஷ், இந்த அருணாச்சல் பிரதேஷ், இங்கேருந்து அருணாச்சல் பிரதேஷ், இங்கே இருக்கக்கூடிய கட்ச் வளைகுடா, சரியா? இந்த கட்ச் வளைகுடா வரைக்கும் இருக்கக்கூடிய குஜராத்தில் இருக்கக்கூடிய வரைக்கும் இதனுடைய எல்லை பரப்பல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2933 கிலோமீட்டர்ஸ், 2933 கிலோமீட்டர்ஸ் வந்து பறந்து இருக்கக்கூடிய ஒரு நாடு. அப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நார்த் டு சவுத் வரைக்கும் 3214 கிலோமீட்டர், ஈஸ்ட் டு வெஸ்ட் இந்தியாவுடைய பவுண்டரி என்ன அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் 2933 கிலோமீட்டர்ஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்து எல்லையை வந்து பார்க்க போகிறோம். இந்தியாவினுடைய நில எல்லையை வந்து பார்த்தீங்க சொன்னால் இங்கேருந்து நம்ம அப்படியே டேப்பு வச்சு இப்படியே இந்த ஹெட்ஜு ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த பவுண்டரியை வந்து கனெக்ட் பண்ணும்போது அப்போ இந்தியாவுடைய நில எல்லை எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் 15200 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்க சொன்னால் லேண்ட் பவுண்டரி, லேண்ட் ஏரியா. சரியா? லேண்ட் பவுண்டரின்னு சொன்ன, லேண்ட் ஏரியான்னு சொல்லக்கூடாது, லேண்ட் பவுண்டரி அப்படின்னு சொல்லணும் இதை. ஸோ இந்த லேண்ட் பவுண்டரி வந்து பார்த்திங்கன்னா 15200 கிலோமீட்டர் வந்து பரவி இருக்கு. அண்ட் தென் நம்ம நெக்ஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் கடல் எல்லை. நெக்ஸ்ட்டு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் இந்த கடல் எல்லை. இப்போ இந்த கடல் எல்லை வந்து பார்த்தீங்க சொன்னால் என்ன, நம்ம கடல் எல்லை இங்கே இருக்கக்கூடிய கட்சிலேருந்து இங்கே இருக்கக்கூடிய மேற்கு வங்காளம் வரைக்கும் வந்து பார்த்தீங்க சொன்னால் இங்கேருந்து இது வரைக்கும் இந்தியாவினுடைய கடல் எல்லை அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் 6100 கிலோமீட்டர். எவ்வளோ இருக்குது? 6100 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்தியாவுடைய வாட்டர் பவுண்டரி. அப்போது மொத்த கடற்கரை எல்லை இன்க்ளூடட் இந்த லட்சத்தீவுஸு, இங்கே இருக்கக்கூடிய அந்தமான், அப்புறம் இதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த நிக்கோபார் தீவு, இது எல்லாமே சேர்த்து, சரியா, அதனுடைய கடல் எல்லைகளும் சேர்த்து இந்தியாவினுடைய மொத்த கடல் எல்லை. ஸோ இந்தியாவினுடைய கடல் எல்லைந்து ஆவரேஜாக ஒரு கொஷின் இருந்துச்சுன்னா 6100 கிலோமீட்டர்ஸ். இதுவே த டோட்டல் கோஸ்டல் ஏரியாஸ் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் மொத்த கடற்கரை எல்லை அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு தென்பட்டுச்சுன்னா அதுக்கு ஆன்சர் என்னென்னா 7516 கிலோமீட்டர்ஸ். ஸோ மேக் இட் கிளியர், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன்.
கடல் எல்லை, மொத்த கடல் எல்லை. மொத்த கடல் எல்லையில் வந்து பார்த்தீங்க சொன்னால் அந்தமான் நிக்கோபாரும் லட்சத்தீவும் இணைஞ்சு தான் வந்து பார்த்தீங்க சொன்னால் மொத்த கடல் எல்லை. சரி, அடுத்ததாக வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்த கடல் எல்லைக்கு அப்புறமா நம்ம பார்க்க போகிறது ஹிஸ்டாரிக்கல் நேம். இப்போ இந்தியாவுக்கு வந்து எப்படி வந்து இந்தியா அப்படின்றது பேர் வந்தது? ஏன்னா நம்ம எல்லாருமே இந்தியன்ஸ் தான், ஆனால் மோஸ்ட்லி நமக்கு வந்து இதனுடைய ஆன்சர் வந்து தெரியாது. ஏன் தெரியாது? நம்ம லேர்ன் பண்ண விஷயங்கள் அதிகமாக இருக்கலாம், ஆனால் அப்ளை பண்ண விஷயங்கள் ரொம்ப கம்மி. அப்போ இந்தியா அப்படின்ற பேருக்கான காரணங்கள் 3 விஷயம் வந்து சொல்லப்படுகிறது. இந்த ஏன்ஷியன்ட் டைமில் வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்தியா பாரதன் அப்படின்ற ஒரு மன்னன் ஆட்சி செஞ்சான். அதனால் ஏன்ஷியன்ட் டைமில் இந்தியா வந்து என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் பாரத் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாரத் அப்படின்னு சொன்னாங்க. இதுவே மிடிவல் பீரியடில் வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்தியாவில் இந்து மக்கள் அதிகமாக இருந்தாங்க அப்படின்றதுக்காக இந்தியா வந்து மிடில் ஏஜில் இந்தியா வந்து என்ன சொன்னாங்க? ஹிந்துஸ்தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் மாடர்ன் பீரியடில் வந்த யூரோப்பியன்ஸ் இந்தியாவை என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் சிந்து நதியை வந்து மையமாக கொண்டு தான் இந்தியாவுக்கு வந்து இண்டஸ் என்ற நதி, ஆங்கில சொல், சிந்துவினுடைய ஆங்கில சொல் சொல்கிற இண்டஸ் என்ற வார்த்தையிலிருந்து தான் இந்தியா என்ற பெயர் நமக்கு வந்தது. அப்போது மாடர்ன் ஏஜில் வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்த மாடர்ன் பீரியடில் யூரோப்பியன்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் அவங்க தான் வந்து இண்டஸை மையமாக கொண்டு ஃப்ரம் த டேர்ம் ஆஃப் இண்டஸ், இந்த இண்டஸ் என்ற வார்த்தையிலிருந்து தான் இந்தியா அப்படின்னு சொல்கிற இந்த பேரை வந்து இந்த நிலப்பகுதிக்கு வந்து சூட்டினாங்க. அப்போது நம்ம லொக்கேஷனில் வந்து பரதன் என்ற மன்னன் ஆட்சி செஞ்சான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க சொன்னால் இடைக்காலத்தில் வந்து இந்து மக்களால் அதிகமாக ஆட்சி செய்யப்பட்ட பகுதி ஹிந்துஸ்தான். நவீன காலத்தில் வந்து பார்த்தீங்க சொன்னால் சிந்து நதியை மையமாக கொண்டு சிந்து நதி தான் வந்து இந்த நிலத்தினுடைய அடையாளம் ஐரோப்பிய நாடுகளுக்கு. அப்போ அந்த இண்டஸ் என்ற வார்த்தையிலேருந்து இந்தியா. ஸோ இதுதான் பேருக்கான காரணங்கள். சரி, அடுத்ததாக வந்து பார்த்தீங்க சொன்னால் நம்ம பார்க்குறது வந்து நெய்பர்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நெய்பர்ஸில் வந்து உங்களுக்கு தெரியும், நெய்பர்ஸு, பவுண்ட்ரி, இதுலேருந்து ஒரு கொஷின்ஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. அப்போது இந்தியாவினுடைய எல்லைகள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கொஷின்ஸ் வந்து நமக்கு கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. எவ்ரி இயர்ஸ் வந்து பார்த்தீங்க சொன்னால் எக்ஸாமினேஷன்ஸில் நமக்கு கேட்டுட்ருக்காங்க. அப்போது இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்க சொன்னால் 9 கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்க சொன்னால் பவுண்ட்ரியாக இருக்குது. பொதுவாக வடக்கில் இமயமலை, நார்த் சைடில் வந்து இமயமலைகள், சவுத் சைடில் வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்திய பெருங்கடல், இந்தியன் ஓஷன். அதே மாதிரி ஈஸ்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈஸ்ட் சைடில் பே ஆஃப் பெங்கால், சரிங்களா, இந்த பே ஆஃப் பெங்கால். வெஸ்ட் சைடில் வந்து பார்த்தீங்க சொன்னால் அரேபியன் சி. இதுதான் நம்மளுடைய பொதுவான எல்லையாக வந்து நம்ம படிப்போம் ஆரம்ப காலத்தில். ஆனால் அண்டை நாடுகள் அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமாக நமக்கு வந்து ஒரு கேள்வி கண்டிப்பாக தொடர்ந்து எல்லா வருஷமும் நமக்கு கேட்டுட்ருக்கிற ஒரு கொஷின்னு. இப்போ இந்தியாவுக்கு வந்து எத்தனை நெய்பரிங் கண்ட்ரிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் 9 நாடுகள் வந்து இந்தியாவுக்கு வந்து நெய்பரிங் கண்ட்ரிஸ் இருக்குது. அந்த 9 நாடுகளை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்தியாவினுடைய மேற்கில் வந்து பார்த்தீங்க சொன்னால் இருக்கிற நாடு பாகிஸ்தான். ஸோ இந்தியாவினுடைய மேற்கில் இருக்கிறது இந்த பாகிஸ்தான். ரெண்டாவது வந்து இந்தியாவினுடைய வடமேற்கு, சரியா, நார்த் வெஸ்ட்டில் இருக்கிற ஒரு நாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் ஆப்கானிஸ்தான். அதே மாதிரி இந்தியாவினுடைய வடக்கில் இருக்கக்கூடிய நாடுகள் வந்து பார்த்தீங்க சொன்னால் 3 நாடுகள் இந்தியாவுக்கு வந்து எல்லைகளாக இருக்கிறது. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய சீனா, இந்த சைடில் இருக்கக்கூடிய நேபாள், இந்த சைடில் இருக்கக்கூடிய பூட்டான். ஸோ வடக்கில் 3 நாடுகள், சீனா, நேபாள், பூட்டான். வடமேற்கில் ஆப்கானிஸ்தான், மேற்கில் பாகிஸ்தான். அப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்திய நாட்டுக்குள்ளேயே இருக்கிற ஒரு நாடு, இந்திய நாட்டினுடைய எல்லைக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் பங்களாதேஷ். ஸோ இந்த பங்களாதேஷ். அடுத்தது வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்தியாவினுடைய கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மியான்மார், இதை தான் வந்து பர்மா அப்படின்னு சொல்லுவாங்க.
பர்மா, பங்களாதேஷை வங்காளதேசம் அப்படின்ற சொல்லுவாங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த 7 நாடுகள் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சீனா, நேபாள், பூட்டான், பங்களாதேஷ், மியான்மர், இந்த 7 நாடுகளும் வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்தியாவினுடைய நில எல்லைகளாக இருக்கிறது. 7 countries of the land boundary of India, that's all, that are Pakistan, Afghanistan, China, Nepal, Bhutan, Bangladesh and Myanmar, and then 2 countries in water boundaries, island boundary, தீவு எல்லையா இருக்கக்கூடிய 2 நாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் லட்சத்தீவுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த மாலத்தீவ்ஸும் இங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீலங்காவும். ஸோ இந்த ஸ்ரீலங்காவும் இங்கே இருக்கிற மால்தீவ்ஸ், இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்தியாவினுடைய தென்பகுதியில் இருக்கக்கூடிய தீவு நாடுகள். இப்போ இந்தியாவை சுற்றி 9 நாடுகள் அண்டை நாடுகளாக இருக்கிறது. இதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் இதுலேயே ஒரு ட்விஸ்ட் கொஷின்ஸ் வந்து எவ்ரி எக்ஸாமினேஷன்ஸ்லேயும் நமக்கு கேட்டிருக்கான். இந்தியாவிற்கு அதிக கடல் எல்லை, இந்தியாவிற்கு அதிக கடல் எல்லை கொண்ட தீவு நாடு எது அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் இலங்கை. சரியா? அதே மாதிரி இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையே இருக்கின்ற நீர்ச்சந்தி, இந்த வாட்டர்வே என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவுக்கும் இந்த ஸ்ரீலங்காவுக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த வாட்டர்வே வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் பாக் ஸ்ட்ரெயிட், தமிழில் வந்து பாக் ஜலச்சந்தி அல்லது பாக் நீர்ச்சந்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த வளைவு பகுதி இருக்குது, இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த வளைகுடா, இதுவும் அடிக்கடி தேர்வுகளில் வந்து கேட்கின்ற ஒரு கொஷின். இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையே இருக்கின்ற ஒரு வளைகுடா, ஒரு கல்ஃப் என்ன அப்படின்னு சொன்னால் கல்ஃப் ஆஃப் மன்னார். இந்த மன்னார் அப்படின்ற இந்த வளைகுடா தான் வந்து பார்த்தீங்க சொன்னால் இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையே இருக்கின்ற ஒரு வளைகுடா, மன்னார் வளைகுடா. ஸோ இதுவும் வந்து so many times எக்ஸாமினேஷன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்டிருக்காங்க. நிறைய குரூப் எக்ஸாமினேஷன்ஸில் இந்த மன்னார் வளைகுடா வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் தென் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் இந்தியாவை சரியா ஐரோப்பிய நாடுகளுடன் இணைக்கும் ஒரு கால்வாய், அதாவது வாட்டர்வே, எந்த ஸ்டேட் வந்து இந்தியாவை இலங்கையுடன் ஐரோப்பிய நாடுகளுடன் இணைக்கிறதுன்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னால் மேப்பில் வந்து பார்த்தீங்க சொன்னால் இங்கே ஆப்பிரிக்கா இருக்கும், ஆப்பிரிக்கா மேலே இப்படி யூரோப் இருக்கும், இந்த இடத்துல ஏஷியா இருக்கும், ஏஷியாவில் இந்தியா இந்த மாதிரி இருக்கும். இந்த இருக்கக்கூடிய இந்தியா இங்கே இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகளுக்கு போனோன்னு சொன்னால் இந்த நடுவில் இருக்க பாருங்க எகிப்து, இந்த எகிப்து ஒட்டி இருக்கிறது தான் இந்த இடைப்பட்ட இந்த பகுதியை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சூயஸ் கால்வாய்ன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்தியாவை ஐரோப்பிய நாடுகளுடன் இணைக்கும் கால்வாய் எது? ஸோ விச் கேனல் கனெக்ட் இந்தியா வித் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொன்னால் சூயஸ் கேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, எந்த கொஷின்ஸும் அடிக்கடி கேட்குறாங்க. அதே மாதிரி இந்தியாவை வந்து ஆஸ்திரேலியா கண்டத்துடன் இணைக்கிறது எதுன்னு சொன்னால் மலேசியா கேனல், மலாக்கா நீர்ச்சந்தின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மலாக்கா நீர்ச்சந்தி வழியாக தான் வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்தியா இந்த சைடில் இருக்கக்கூடிய ஃபேர் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு வந்து ட்ரேட் பண்ணுது. ஸோ இந்த 4 சொன்னோம், நமக்கு 4 பாயிண்ட்டும் நமக்கு தெரிஞ்சு வச்சுருக்கணும். பாக் ஸ்டேட் இந்தியாவுக்கும் இலங்கைக்கு இடையே இருக்குது, மன்னார் வளைகுடா இந்தியாவுக்கும் இலங்கைக்கு இடையே இருக்கிறது. அதேமாதிரி சூயஸ் கால்வாய் வழியாக இந்தியா ஐரோப்பிய நாடுகளுடன் தொடர்பு கொள்கிறது. சரியா, வர்த்தக தொடர்பு கொள்வது உதவியாக இருக்குது. மலாக்கா நீர்ச்சந்தியின் வழியாக வந்து இந்தியா வந்து ஆஸ்திரேலிய நாடுகளுடனும் ஆசியாவினுடைய தூரக்கிழக்கு நாடுகளுடனும் வாணிபம் செய்கின்றது. சரியா, இந்த 4 வேல ஒரு கொஷின்ஸ் கண்டிப்பாக நமக்கு இருக்குது. அடுத்தது, இந்தியா எந்த நாட்டுடன் அதிக நில எல்லையை கொண்டுள்ளது? ஸோ இந்த 7 countries லேண்ட் பவுண்டரி நான் சொல்லிட்டேன். அதில் பங்களாதேஷ் அப்படின்ற அந்த நாட்டோட தான் வந்து பார்த்திங்க சொன்னால் இந்தியா அதிக நில எல்லையை கொண்டுள்ளது. குறைந்த நில எல்லையை எந்த நாட்டுடன் கொண்டுள்ளதுன்னு சொன்னால் அது ஆப்கானிஸ்தான். ஸோ ஆப்கானிஸ்தானுடன் 106 கிலோமீட்டர் மட்டும்தான் வந்து பார்த்திங்க சொன்னால் இந்தியா நில எல்லையை கொண்டிருக்கு. அப்போ எந்த நாட்டுடன் அதிகமான நில எல்லையை கொண்டுள்ளது இந்தியா அப்படின்னு பார்த்திங்க சொன்னால் அது வங்கதேசம் அப்படின்னு சொல்கிற இந்த நாட்டுடன் தான் இந்தியா அதிகமாக நில எல்லையை கொண்டு இருக்கிறது. ஸோ அப்போ நெய்பரிங்லேருந்து வந்து பார்த்திங்க சொன்னால் டெஃபினட்டாக நமக்கு ஒரு கொஷின்ஸ் இருக்குது. அதனால் இந்தியாவுடைய நார்த்தில் என்ன கண்ட்ரிஸ் இருக்குது, சவுத்தில் என்ன கண்ட்ரிஸ் இருக்குது, ஈஸ்டில் என்ன கண்ட்ரிஸ் இருக்குது, வெஸ்ட்டில் என்ன கண்ட்ரிஸ் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம டெஃபினட்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு த லொக்கேஷன் ஆஃப் இந்தியாவில் வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் லாட்டிடியூட்ஸ் அண்ட் லாங்கிடியூட்ஸ், அட்சரேகைகள் மற்றும் தீர்க்க ரேகைகள் அப்படின்ற டாபிக்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக அட்சரேகைகள்லாம் வந்து பார்த்தீங்க சொன்னால் புவியினுடைய
கிழக்கு மேற்காக, புவியினுடைய கிழக்கு மேற்காக. இதுதான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் லாட்டிடியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லாட்டிடியூட்ஸ் அச்ச ரேகைகள். அதேபடி புவியினுடைய வடக்கு தெற்காக செல்லும் கோடுகளை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் லாங்கிடியூட்ஸ். என்ன சொல்லுவோம்? லாங்கிடியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை என்ன சொல்லுவோம்? தீர்க்க ரேகைகள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு கொஷின்ஸ் வருது. அட்சரேகை மூலமாக புவிப்பரப்பில் ஒரு இடத்தினை அறிந்து கொள்ள முடிகிறது. ஸோ லாங்கிடியூட் இட்ஸ் யூஸ்ஃபுல் டு ஐடென்டிஃபை ஏ பிளேஸ். ஒரு இடத்தை தெரிஞ்சுக்க பயன்படுகிறது. ஆனால் இந்த லாங்கிடியூட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இட் இஸ் யூஸ்ஃபுல் டு ஐடென்டிஃபை ஏ ஒன் பிளேஸ் டைம். ஒரு இடத்தினுடைய நேரத்தை கணக்கிட பயன்படுவது எதுன்னு சொன்னால் தீர்க்க கோடுகள். அப்போது புவியில் வந்து நீங்கள் பொதுவாக வந்து பார்க்கலாம், குளோப்பில் வந்து பார்க்கலாம், இது மாதிரி அச்சக்கோடுகளும் இது மாதிரி தீர்க்க கோடுகளும் வந்து பார்த்திங்கன்னா புவியினுடைய மாதிரியில் வந்து நீங்கள் பார்க்கலாம், அந்த குளோப்பில் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த அச்சக்கோடுகள் இந்த தீர்க்க கோடுகள் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இடத்தினுடைய சரியான அக்யூரேட்டான லொக்கேஷன் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஆஸ் பர் தி லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவுடைய அட்சரேகை தீர்க்க ரேகை வந்து சொல்லப்படுகிறது. இந்த இந்தியாவினுடைய அட்சரேகை தீர்க்க ரேகையை பற்றி இப்போ நான் சொல்லிடுறேன். அந்த கொஷினும் எக்ஸாமினேஷன்ஸில் டெஃபினட்டாக கேட்டுட்ருக்கான். அப்போ இந்தியாவினுடைய அட்சரேகை இங்கே வந்து பாருங்கள், இந்தியாவினுடைய அட்சரேகை வந்து பார்த்தீங்க சொன்னால் எங்கே இருக்குது அட்சரேகை அப்படின்னு சொன்னால் லாட்டிடியூட்ஸ். ஸோ 8 டிகிரி 4 மினிட்ஸ் நார்த் டு 37 டிகிரி 6 மினிட் நார்த். சரியா? இது வந்து இந்தியாவினுடைய அட்சரேகை. அப்போது மேப்பில் வந்து பார்த்தீங்க சொன்னால் இப்போ இந்தியா அப்படி வரைஞ்சிரும். இந்தியா அப்படி நம்ம வரைஞ்சிட்டோன்னு சொன்னால் இப்போ இந்தியாவினுடைய மொத்த நில எல்லை. சரியா? இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அட்சரேகை எப்படி இருக்கும்னு சொன்னால் லாட்டிடியூட்ஸ் வந்து இது வரைக்கும் இருக்கும். அப்போது இந்தியாவுடைய லாட்டிடியூட்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க சொன்னால் 8.8 டிகிரி 4 மினிட்ஸ்லேருந்து 37 டிகிரி 6 மினிட்ஸ் வரைக்கும் வந்து இந்தியா இருக்குது. அதே மாதிரி லாங்கிடியூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேருந்து 68 இது வந்து பார்த்தீங்க சொன்னால் தீர்க்க கோடுன்னு சொல்லுவோம் அல்லது தீர்க்க ரேகை அப்படின்னு சொல்லுவாங்க. தீர்க்க கோடு அல்லது தீர்க்க ரேகைன்னு சொல்லுவாங்க. 68 டிகிரி 7 மினிட்ஸ் டு 97 டிகிரி 25 மினிட்ஸ் ஈஸ்ட் வரைக்கும் இருக்கிறதா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவினுடைய தீர்க்க ரேகை. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவுடைய இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் ISTD அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ISTD அப்படின்னும் போது இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம், இந்தியாவினுடைய கால நேரம், இந்தியாவினுடைய திட்ட நேரம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன்ஸ் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். இந்தியாவில் வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்திய புவியினுடைய அமைப்பில் வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்தியா இதுதான் இந்தியா அப்படின்னு வச்சுங்க. இந்த இந்திய வரைபடத்தில் எத்தனை தீர்க்க கோடுகள் வந்து பயணிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் தோராயமாக ஒரு அப்சார்மேட்லி வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்த மாதிரி ஒரு 30 கோடுகள் வந்து இந்தியாவினுடைய எல்லையில் வந்து பயணிக்கிறது. அதே மாதிரி ஒரு சூரிய ஒளியானது ஒரு தீர்க்க கோடுலேருந்து இன்னொரு தீர்க்க கோடுக்கு செல்லாகின்ற நேரம் என்ன அப்படின்றது எக்ஸாமினேஷன்ஸில் நிறைய கேட்டிருக்கான். நிறைய TNPSC எக்ஸாமினேஷன்ஸில் வந்திருக்கு, SSCயில் வந்திருக்கு, RRBயில் வந்திருக்கு. அப்போது சூரியனுடைய ஒளி இந்த தீர்க்க கோடுலேருந்து இந்த தீர்க்க கோடுக்கு போக ஆகிற நேரம் என்ன அப்படின்னு சொன்னால் 4 நிமிடங்கள் 4 மினிட்ஸ் ஆகுது. அது மாதிரி இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்க சொன்னால் எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்க சொன்னால் 29.18 லாங்கிடியூட்ஸ் லைன்ஸ் வந்து இந்தியாவில் ட்ராவல் ஆகுது. அப்போது மொத்தமாக வந்து சொல்லும் போது 30 அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். இப்போ இந்த 30 கோடுகளை வச்சு பார்க்கும்போது குஜராத்தில் இருக்கு பாருங்க, இந்த குஜராத்தில் இருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு லாங்கிடியூட் லைன் 68.7 இங்கே ஆரம்பித்து இங்கே அருணாச்சல் பிரதேசத்தில் முடிக்குது பாருங்க 97.25 ஈஸ்ட். இது வரைக்கும் 2 டைம் ஜோன் நமக்கு தேவைப்படுது. உதாரணத்துக்கு சூரியனோட ஒளி முதல்ல இந்தியாவில் எங்கே படுதுங்க? அருணாச்சல பிரதேசம். அப்போது சூரியன் உதிக்கிறது கிழக்கு இல்லையா? அப்போ கிழக்கில் இருக்கிற முதல் மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் எதுங்க? இந்த அருணாச்சல பிரதேசம். அப்போ அருணாச்சல பிரதேசத்துக்கும் இங்கே இருக்கக்கூடிய குஜராத்துக்கும் எவ்வளவு மணி நேரம் வந்து டிஃபர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
தோராயமாக 2 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரஃப்லி 2 hours வந்து டிஃப்ரெண்ட் தெரியுது. அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 12 மணினா இங்கே 2 மணி, அங்கே 2 மணினா இங்கே 4 மணி. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் இந்தியா ஃபுல்லாக ஒரே டைம் ஜோன் இருக்கணுன்ற பர்பஸ்க்காக என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் இந்த பிகினிங் லாங்கிடியூட்டாக இருக்கக்கூடிய 68.7 மினிட்ஸையும் ஃபினிஷிங் லாங்கிடியூட்டாக இருக்கக்கூடிய இந்தியாவுடைய 97 degree 25 minutes லாங்கிடியூட்ஸுமே என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணும்போது சென்டராக ஒரு லாட்டிடியூட்ஸ் வந்து கிடைச்சிது. இதையும் கூட்டி 2ஆல் வகுத்தா 82.5 degree ஈஸ்ட். அப்போ இந்தியாவினுடைய திட்ட நேரம் வந்து கணக்கிடப்படுவது வந்து பார்த்திங்கன்னா எந்த தீர்க்கக்கோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 82.5 டிகிரி கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கோட்டில் இதுதான் மையக்கோடு. இந்த எல்லா கோடுக்கும் சென்டர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மையக்கோடு. அப்போ இந்த மையக்கோடை அடிப்படையாக கொண்டு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்தியாவினுடைய திட்ட நேரம் கணக்கிடப்படுகிறது. அண்ட் தென் இன்னொரு முக்கியமான கொஸ்டினும் கேட்குறான். இந்தியாவின் திட்ட நேரம் கணக்கிடப்படும் நகரம் எது? ஸோ இதுக்கு முன்னாடி எல்லாம் எக்ஸாமினேஷன்ஸில் அலகாபாத்னு இருந்தது. இப்போ புக்ஸில் வந்து அடிஷ்னலாக ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. மிர்சாப்பூர் நியர் அலகாபாத் இன் உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போது இந்தியாவின் திட்ட நேரம் மிர்சாப்பூர் என்ற நகரத்தில், இந்த மிர்சாப்பூர் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் அலகாபாத். அலகாபாத் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உத்தர் பிரதேஷ். அப்போது இந்தியாவின் திட்ட நேரம் கணக்கிடப்படும் நகரம் அலகாபாத். இப்போ அப்டேட் இன்ஃபர்மேஷன் மிர்சாப்பூர். இந்த அலகாபாத் எங்கே இருக்குன்னு சொன்னால் உத்தரப்பிரதேஷ். இதுதான் நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் என்ன டிகிரி. ஆனால் ஆப்ஷனில் இந்த 82.5 டிகிரி அப்படின்றது இப்படி மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன்றாங்க. எக்ஸாமினேஷன்ஸில் எப்படி கொடுக்குறாங்கன்னா 82.5 டிகிரி, 82.5 டிகிரி, 80 டிகிரி 30 மினிட்ஸ் அப்படின்றது தான் ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு இருக்கும். அதனால் எதுவும் கரெக்டு, இதுவும் கரெக்ட். ஸோ இது ரெண்டுத்தையுமே நீங்கள் என்ன பண்ணுங்க, டெஃபினட்டாக பார்த்து வச்சுருக்கணும். சரி, அடுத்ததாக வந்து பார்த்தீங்க சொன்னால் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் ஜிஎம்டி. ஜிஎம்டினா என்ன ஐடியா இருக்குங்களா? கிரீன்விச் மீன் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்தினுடைய நேரம் தொடங்கும் இடம் எதுன்னு பார்த்தீங்க சொன்னால் கிரீன்விச். அப்போது இந்த கிரீன்விச் அப்படின்றது ஒரு நகரம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் இங்கிலாந்து நாட்டில் லண்டன் அப்படின்ற அந்த மாநகரத்துக்கு மிக அருகில் இருக்கின்ற ஒரு பகுதி, ஒரு இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரீன்விச். ஸோ வேர்ல்டு டைம் வந்து பார்த்தீங்க சொன்னால் கால்குலேட் பண்ணணும், இந்த லாங்கிடியூட் தீர்க்க கோடுகளை வச்சு உலக நேரத்தை வந்து கணக்கிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 360 கோடுகள் வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்த புவியினுடைய பரப்பில் வரையப்பட்டிருக்கு. இந்த 360 டிகிரி பேஸ் பண்ணி என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் டைமை வந்து கொண்டு வந்தாங்க. அப்போ இந்த 360 டிகிரி பேஸ் பண்ணி நம்ம டைமை கொண்டு வரும்போது உலகத்தில் லண்டன் அப்படின்ற நாடு, இங்கிலாந்து அப்படின்ற நாடு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அதிக காலனி ஆதிக்கத்தை நாடுகளை பிடித்து காலனி ஆதிக்கத்தை செலுத்திய நாடு எதுன்னு சொன்னால் உலகத்தில் இங்கிலாந்து. அப்போ அந்த கிரீன்விச் மேப்பில் வந்து குளோபில் வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்த 0 டிகிரி லாங்கிடியூட் லைன் என்னன்னு சொல்லுவாங்க, 0 டிகிரி தீர்க்க கோடு என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் கிரீன்விச் கோடுன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? கிரீன்விச் கோடு, இந்த கிரீன்விச் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த 0 டிகிரி, அப்போ இந்த சைடு ஃபுல்லாக வந்து ஈஸ்ட், இந்த சைடு ஃபுல்லாக பகலாக இருக்கும். அப்போ வெஸ்ட் இந்த சைடு ஃபுல்லாக என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவாக இருக்கும். இப்போ கிரீன்விச் டைமில் புவி எந்த திசையில் சுற்றுது? வெஸ்ட் டு ஈஸ்ட், ஆன்டி கிளாக் வைஸ். அப்போது நேர மண்டலம் வந்து பார்த்திங்கன்னா மேற்குலேருந்து கிழக்கில் தொடங்குது, மேற்குலேருந்து கிழக்குலேருந்து தொடங்குது. அப்போ இந்தியா வந்து பார்த்திங்க சொன்னால் நார்த்தன் ஹெமிஸ்பியரில் இந்த இடத்துல இருக்குது. அப்போது கிரீன்விச் நேரத்துக்கும் இந்தியாவினுடைய ஐஎஸ்டி நேரத்துக்கும் எவ்வளவு நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வித்தியாசம் அப்படின்ற கொஷின்ஸும் எக்ஸாமினேஷன்ஸில் கேட்குறாங்க. ஸோ கிரீன்விச் டைமுக்கும் இந்தியாவுடைய ஸ்டாண்டர்ட் டைமுக்கும் எவ்வளோ நேரம் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குன்னா 5.5 மணி நேரம். இந்த 5.5 மணி நேரம் அப்படின்றது ப்ளஸ்ஸு முன்பாக இருக்கிறது.
அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்த கிரீன்விச் டைம் எங்கே இருக்குது? லண்டனில் இருக்குது. இந்தியாவுடைய ஸ்டாண்டர்ட் டைம் எங்கே இருக்குது? மிர்சாப்பூர் நியர் அலகாபாத், உத்தரப்பிரதேஷ் டிஸ்ட்ரிக்ட். ஸோ டெஃபினட்டாக இதுலேருந்து நமக்கு ஒரு கொஷின்ஸ் அடிக்கடி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க சொன்னால் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ்லேருந்து ஒரு கொஷின்ஸ் வரும். அப்போது ரீசன்ட்லி ஃபார்மிங் ஸ்டேட்ஸ் எது, அதே மாதிரி யூனியன் டெரிட்டரிஸு அண்ட் ஸ்டேட்ஸுடைய கேபிட்டல்ஸ் எது, சரிங்களா? இது எல்லாமே வந்து ஸ்பெஷல் ஃபோக்கஸ் பண்ணி டெஃபினட்டாக ஸ்டேட்ஸ் அண்ட் கேபிட்டல்ஸ், states and union territories and their capitals இதிலேருந்து ஒரு கொஷின்ஸ் வந்து நமக்கு வரும். பொதுவாக தமிழ்நாட்டினுடைய தலைநகரம் கேட்டால் நம்ம எல்லாரும் சென்னைன்னு சொல்லிட்டோம். கர்நாடகாவுடைய தலைநகரம் கேட்டால் பெங்களூர், கேரளாவினுடைய தலைநகரம் கேட்டால் திருவனந்தபுரம், கோவாவினுடைய தலைநகரம் கேட்டால் பானாஜி, சரியா? அதே மாதிரி ஆந்திர பிரதேசத்தினுடைய தலைநகரம் கேட்டால் அதுலேருந்து தெலுங்கானா பிரிஞ்சு போயிடுச்சு 2014. அப்போது தெலுங்கானா பகுதியில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத் இருக்குது. அப்போ இதுக்கு முன்பு ஆந்திர பிரதேசத்தினுடைய தலைநகரமாக என்ன இருந்ததுங்க? ஹைதராபாத் இருந்தது. ஆனால் இன்றைக்கி ஆந்திர பிரதேசத்தினுடைய எல்லையில் வந்து ஹைதராபாத் வரல. அதனால் 2014 ஒரு விஷயத்தை அறிவித்தாங்க மத்திய அரசு. 2024 வரை இந்த 2 மாநிலங்களுக்கும் தலைநகரமாக வந்து ஹைதராபாத் செயல்படும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இதுக்கு ஆந்திராவினுடைய முன்னாள் முதலமைச்சர் தற்போது ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கார். சந்திரபாபு நாயுடு என்ன பண்ணான்னு சொன்னால் இந்தியாவினுடைய புதிய தலைநகராக வந்து அமராவதியை வந்து இருக்கும் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டார். அப்போது இப்போ ப்ரெசென்ட் வந்து பார்த்திங்க சொன்னால் ஆந்திர பிரதேசோடைய நியூ கேபிட்டல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமராவதி. இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சிஎம் வந்து இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துருக்காரு. அப்டேட் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஆந்திர பிரதேசுக்கு வந்து ஒரு 3 சிட்டிஸ் வந்து கேபிட்டலாக ஃபங்க்ஷன் ஆகும். அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ்க்கு ஒன்றும், அதே மாதிரி சட்டமன்றத்துக்கு ஒன்றும், நீதிமன்றத்துக்கு ஒன்றும் அப்படின்னு சொல்லிட்டு 3 நகரங்கள் வந்து செயல்படும் அப்படின்ற அறிவிப்பையே வந்து பார்த்திங்க சொன்னால் ப்ரெசன்ட் சிஎம் வந்து ஆந்திராவுடைய சிஎம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அப்போது இப்போது வந்து விசாகப்பட்டினம் ஒன்று இருக்குது, அமராவதி ஒன்று இருக்குது, அதே மாதிரி கடப்பாவும் ஒன்று உருவாக்கணும் அப்படின்றது பேச்சு வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் நமக்கு அப்டேட் இன்ஃபர்மேஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க சொன்னால் நம்ம சவுத்தில் இருக்கக்கூடிய எந்த ஸ்டேட்டுக்கு இல்லைன்னு நம்ம டக்குன்னு சொல்லிவிடுவோம். அதே மாதிரி நமக்கு கொஷின்ஸ் அதிகமாக வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால், டவுட் வர்றதும் எந்த ஜோன் அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் இந்தியாவுடைய ஈஸ்ட் ஜோன். இந்தியாவுடைய ஈஸ்ட் ஜோன் தான் வந்து நமக்கு சுத்தமாக வந்து பார்த்திங்க சொன்னால் நிறைய ஞாபகம் வச்சுக்க முடியாத ஒரு விஷயங்களாக இருக்கும். இந்தியாவுடைய இந்த ஈஸ்ட் ஜோன், இந்த ஈஸ்ட் ஜோனில் வந்து பார்த்திங்க சொன்னால் அருணாச்சல பிரதேசத்துடைய தலைநகரம் இட்டாநகர், அசாமுடைய தலைநகரம் திஸ்பூர், மேகாலயாவுடைய தலைநகரம் ஷில்லாங், நாகாலாந்தின் தலைநகரம் கோஹிமா, மணிப்பூரினுடைய தலைநகரம் இம்பால், திரிபுராவினுடைய தலைநகரம் அகர்தலா, அண்ட் தென் இந்த சிக்கிமுடைய தலைநகரம் கேங்டாக். நெக்ஸ்ட்டு இந்த சைடில் அப்படியே நம்ம கீழே டவுனில் வந்தோம் அப்படின்னு சொன்னால் இங்கே வங்காளதேசம், மேற்கு வங்காளத்தினுடைய தலைநகரம் எது? இப்போ மேற்கு வங்காளத்தினுடைய தலைநகரம் அப்போ கல்கத்தா, இப்போ கொல்கத்தா. நெக்ஸ்ட்டு பீகாரினுடைய தலைநகரம் எது? பாட்னா. நெக்ஸ்ட்டு உத்தரப்பிரதேசத்தினுடைய தலைநகரம் எது? லக்னோ. உத்தரகாண்டின் தலைநகரம் எது? டேராடூன். நெக்ஸ்ட் மத்திய பிரதேசனுடைய தலைநகரம் எது? போபால். இந்த சைடில் குஜராத்துடைய தலைநகரம் எது? காந்தி நகர். ராஜஸ்தானுடைய தலைநகரம் எது? ஜெய்ப்பூர். பஞ்சாப் தலைநகரம் எது? சண்டிகர். ஹரியானாவின் தலைநகரம் எது? சண்டிகர். ஹிமாச்சல் பிரதேசத்தினுடைய தலைநகரம் எது? ஷிம்லா.
இப்போது இவ்வளோ ஸ்டேட்ஸை வந்து நான் சொல்லியாச்சு. இன்னொரு விஷயம், நம்ம உங்ககிட்ட கேட்குற கொஷின்ஸ் என்னன்னு சொன்னால், நம்ம டெக்ஸ்ட் புக்ஸில் இந்தியா எத்தனை மாநிலங்கள் உள்ளது, இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள், how many states in இந்தியானா எல்லாரும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் 29 ஸ்டேட்ஸ் புக்கில் இருக்கிறது நம்ம ஞாபகம் வச்சுருக்கோம். ஒரு அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்கிறேன். 29 தான் இருந்தது. அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஜம்முவுடைய தலைநகரம் ஸ்ரீநகர் அண்ட் சிம்லா அப்படின்ற ரெண்டு, ஜம்முவுடைய தலைநகரம் ஸ்ரீநகர் அண்ட் ஜம்மு அப்படின்னு சொல்லி 2 தலைநகரங்களை கொண்ட ஒரு மாநிலம் இருந்தது. இதுக்கு முன்னாடி 2019 அக்டோபர் 31 ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. காஷ்மீர் மாநில அந்தஸ்தை வந்து இழந்து யூனியன் பிரதேசமாக அறிவிக்கப்பட்டது. அதுபடி காஷ்மீர் என்ற மாநிலம் ஒன்று குறைக்கப்பட்டதுனால இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த மாநிலங்கள் எத்தனை? 29, 28 மாறிடுச்சு. அப்போ இதுக்கு முன்னாடி 7 யூனியன் பிரதேசங்கள் வந்து இருந்தது. 2 புதுசாக பிரிச்சிட்டோமா, காஷ்மீரும் லடாக், இது 2மே பிரித்தோம். அப்போ மொத்தம் எத்தனை யூனியன் பிரதேசங்கள் இருக்கணும்? 9 யூனியன் பிரதேசங்கள் இருக்கணும். புத்தகத்தில் இந்தியாவில் 29 மாநிலங்களும் 7 யூனியன் பிரதேசங்களும் இருக்குது. ஆனால் தற்பொழுது இந்தியாவில் 28 மாநிலங்கள் இருக்குது. இந்த யூனியன் பிரதேசத்தை பற்றி இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி இந்த தாத்ரா அண்டு நாகர்ஓலி, இந்த தாத்ரா அண்டு நாகர்ஓலி அப்படின்ற ஒரு யூனியன் பிரதேசம் வந்து இந்த பகுதியில் இருந்தது. அதை என்ன பண்ணாங்கன்னா, இந்த டையூ டாமனுடைய நிர்வாக பகுதியில் அதை இணைச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி தாத்ரா அண்ட் நாகருடைய தலைநகர் எதுன்னு சொன்னால் சில்வாசா அப்படின்ற ஒரு யூனியன் டெரிட்டரி இருந்தது. அதை என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் 2020 ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொண்டு வந்து தாத்ரா நாகர்ஓலியை டையூ அண்ட் டாமனுடைய எல்லை, யூனியன் பிரதேச எல்லைக்குள்ளே அடக்கி ஒருங்கிணைச்சிட்டாங்க. அதனால் இப்போ இந்தியாவில் எத்தனை யூனியன் பிரதேசங்கள் இருக்குது? 9ல் 1 மைனஸ் ஆச்சுன்னா 8 யூனியன் பிரதேசங்கள் வந்து இப்போ இந்தியாவில் இருக்குது. அப்போ 28 மாநிலங்களும் 28 யூனியன் பிரதேசங்களும் கொண்ட நாடு தான் தற்போது இந்தியா 2011 செயல்பட்டு இருக்கு. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரி, நெக்ஸ்ட்டு இப்போ யூனியன் பிரதேசங்கள்லேருந்து ஒரு கொஷின்ஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. அதனுடைய தலைநகரங்கள் முக்கியமாக கேட்பாங்க. இல்லை ஒரு வித்தியாசமான ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எந்த ஒரு யூனியன் பிரதேசம் 2 மாநிலங்களினுடைய தலைநகரமாக செயல்படுகிறது? சத்தீஸ்கர், அது பஞ்சாபுக்கும் அதுதான் கேபிட்டல், ஹரியானாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சத்தீஸ்கர் தான் கேபிட்டல். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய சிக்கிம்லேருந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்குறான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், சிக்கிம் வந்து இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேபாள் இருக்கும், இந்த சைடில் பூட்டான் இருக்கும், மேலே வந்து சீனா இருக்கும், திபெத்தோடைய பார்டரில் இருக்கும். அப்போது 3 நாடுகளுக்கு இடையே இருக்கின்ற இந்திய மாநிலம் எது? 3 நாடுகளுக்கு இடையே இருக்கின்ற இந்திய மாநிலம் எது? which one state in between the 3 nations, which one Indian state in between the 3 nations அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது இந்த சிக்கிம் ஸ்டேட் மட்டும்தான் 3 நாடுகளுக்கு, நேபாள், பூட்டான், சீனா, இந்த நாடுகளுக்கு இடையே இருக்கிற ஒரு மாநிலம். சரி, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம யூனியன் பிரதேசத்தை வந்து பார்க்க போகிறோம். டெல்லி நம்மளுடைய கேபிட்டல், இந்தியாவுடைய கேபிட்டல் யூனியன் டெரிட்டரிஸ். நெக்ஸ்ட் பக்கத்துலேயே சண்டிகர் 2, டையூ அண்ட் டாமன் கேபிட்டல் டாமன். சரியா? அடுத்தது வந்து 3வது வந்து பார்த்தீங்க சொன்னால் நம்ம பாண்டிச்சேரி எடுத்துக்குவோம். 3வது வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்த பாண்டிச்சேரி. ஸோ பாண்டிச்சேரியுடைய நிர்வாக பகுதி ஒன்று பாண்டி, 2வது காரைக்கால், இந்த பக்கத்தில் கேரளாவில் மாஹி வரும், ஆந்திர பிரதேசில் யானாம் வரும். இந்த 4 பகுதியும் சேர்ந்து தான் பாண்டிச்சேரியினுடைய எல்லை பகுதி. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க சொன்னால் இங்கே லட்சத்தீவு. இந்த லட்சத்தீவு வந்து பார்த்தீங்க சொன்னால் இதுவும் ஒரு யூனியன் பிரதேசம். லட்சத்தீவுடைய தலைநகரம் கவராட்டி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க சொன்னால் அடுத்த யூனியன் பிரதேசம் இந்த அந்தமான் நிக்கோபார். இந்த அந்தமான் நிக்கோபாருடைய தலைநகரம் வந்து பார்த்தீங்க சொன்னால் போர்ட் பிளேயர். ஸோ அந்தமான் நிக்கோபாருடைய தலைநகர் எது அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் போர்ட் பிளேயர். ஸோ 1 2 3 4 5 6 சரியா? இப்போது இந்த எல்லா யூனியன் பிரதேசங்களும் வந்து பார்த்தீங்க சொன்னால் நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கும். கண்டிப்பாக இந்த யூனியன் பிரதேசத்துலேருந்து ஒரு கொஷின்ஸ் வந்து நமக்கு நிச்சயமாக கேட்டுட்ருக்காங்க. சரியா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க சொன்னால் இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய
லொக்கேஷன், இந்தியாவினுடைய அமைவிடம். இப்போ இந்தியாவினுடைய அமைவிடத்துலன்னு கேட்குற கேள்வி என்னன்னு சொன்னால், எத்தனாவது பெரிய நாடு, பரப்பளவில், மக்கள் தொகையில் எத்தனை சதவீதம் நிலப்பரப்பளவு இருக்குது, இந்தியாவினுடைய அச்சரேகை என்ன, தீர்க்க ரேகை என்ன, லாட்டிடியூட்ஸ் என்ன, லாங்கிடியூட்ஸ் என்ன, அதே மாதிரி இந்தியாவினுடைய தென் எல்லையா வந்து என்ன இருக்குது, வடக்கு எல்லையா எந்த நாடு இருக்குது, வடமேற்கில் எந்த நாடு இருக்குது, இந்தியா எந்த நாட்டுடன் அதிகபட்ச நில எல்லையை பகிர்ந்து கொள்கிறது, வங்காளதேசம், இந்தியா எந்த நாட்டுடன் குறைந்தபட்ச கடல் எல்லையை நில எல்லையை பகிர்ந்து கொள்கிறது, ஆப்கானிஸ்தான், இந்தியாவினுடைய மொத்த கடற்கரையினுடைய எல்லை அளவு எவ்வளோ, நீளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 7516 கிலோமீட்டர். அதே மாதிரி இனி ஒன் பர்டிகுலர், அதே மாதிரி இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்க்கு வந்து ஒரு டைட்டில் நேமே இருக்குது சரியா. அந்த நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது, 7 sister states சரியா. which one part of India or which are the states called 7 sister states அப்படின்னா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் இருக்கக்கூடிய இந்த 7 மாநிலங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 7 சகோதரி மாநிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க சொன்னால் இந்தியாவினுடைய அமைவிடம். இதோட நம்மளுடைய இந்த செக்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த செக்ஷன் வந்து புதுசாக ஒரு செக்ஷன், ஒரு டாபிக் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அந்த டாபிக் என்னன்னு சொன்னால் ஃபிசியோகிராஃபி ஆஃப் இந்தியா, ஃபிசிக்கல் ஃபியூச்சர் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் இயற்கை பிரிவுகள் அப்படின்ற டாபிக் வந்து அடுத்த வர செக்ஷன்ஸில் நம்ம பார்க்கலாம் சரிங்களா.